அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு கர்த்தர் அந்த பிரச்சனையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அற்புதம் நடப்பதாக என்று சொல்லுகிறார், அந்த காரியம் கைகூடி வருவதாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. மனிதர்கள் சொன்னால் ஆகாததா இருக்கலாம், ஆனால் கர்த்தர் சொல்ல ஆகும். ஆமென். எத்தனையோ பேர் சொல்லி, எத்தனையோ பேர் ஆசைப்பட்டு அந்த காரியம் நடக்கல. இவங்க சொன்னதுக்கு அப்புறமும் கேட்கலையே பாஸ்டர், இவங்க சொன்னதுக்கு அப்புறமும் இந்த காரியம் கைகூடி வரலையே, இவங்க சொன்னா இது நடக்கும்னு நான் நினைச்சேன், ஆனா இருக்கிறதுலே ஹை மோஸ்ட் அவங்கள வச்சு நான் பேசி பார்த்தேன், அவங்கள வச்சு சொல்லி பார்த்தேன், அவங்க உதவி செய்யணும்னு நினைச்சாங்க, ஆனா அவங்க சொல்லியே எதுவுமே நடக்கல. கர்த்தருடைய பிள்ளைகளே, சில மனிதர்கள் சொல்லி நடக்கும் என்று நினைத்த காரியங்கள் அவர்கள் சொல்லியும் நடக்கல என்றதுக்காக நீங்க எவ்வளவும் வருத்தப்பட வேண்டியதில்லை. கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், அவர் மனிதன் தானே, அவன் சொன்னது நடக்காவிட்டாலும் இன்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொல்லுவாரே ஆனால் அந்த கர்ப்பம் செத்ததா இருந்தாலும் அதிலே பிள்ளை உண்டாகும். அவர் சொல்லுவாரே ஆனால் எத்தனை வருடங்களான திருமண தடைகளா இருந்தாலும் அந்த காரியம் நடக்கும். அவர் சொல்லுவாரே ஆனால் அது எவ்வளவு பெரிய மனிதனா இருந்தாலும் அந்த மனிதனை ஜெயிக்கக்கூடிய கிருபை தருவும். இப்பொழுது கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக சொல்லுவேன். கர்த்தர் உங்களுக்காக சொல்ல போகிறார். மரித்து போன அந்த பிள்ளையை தலி தாகுமி அப்படின்னு சொன்ன உடனே அந்த பெண் எழுந்து உட்கார்ந்தாள். இன்றைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் சொல்ல, கர்த்தர் சொல்ல ஆகும். உங்க பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்ல ஆகும். நான் சொல்ற வார்த்தையை அவங்க மதிக்க மாட்டா பாஸ்டர், நான் சொல்ற வார்த்தையை அவன் மதிக்கல பாஸ்டர், என் வார்த்தைக்கு ஒரு மரியாதையே இல்லை, என் கணவனாருடைய வார்த்தைக்கு ஒரு மரியாதையே இல்லை, யாருடைய வார்த்தைக்கும் மரியாதை இல்லை, யார் சொன்னாலும் அது கேட்காது, அது கல்லான இருதயம். அந்த இருதயத்தை யார் பாஸ்டர் மாற்ற முடியும்? ஒருத்தர் மாற்ற முடியாது. அப்படின்ற எண்ணத்தோட யாரோ ஒருத்தர் இந்த செய்தியை கேட்கலாம், ஆனா கர்த்தர் தெளிவா வாக்கு கொடுக்கிறாரு. அந்த யோர்தானை பார்த்து, அந்த பிள்ளையை பார்த்து, அந்த கடினமான இருதயத்தை பார்த்து கர்த்தர் இப்பொழுது வாக்கு கொடுக்கிறார், அவர் சொல்ல